முதல்ல அனைவருக்கும் உளம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை டெல்லியில் இருந்து தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது இங்கே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்து தமிழ் கலாச்சாரத்திற்கு தனது வார்த்தைகளை சொல்லி அங்கே அமர்ந்து பார்த்து எங்களோடு நம்மோடு எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆக எப்ப பார்த்தாலும் பிஜேபினா தமிழுக்கு எதிரானது, தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானது இப்படின்னு சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய பதிலை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் அழைத்து தலைநகரில் பொங்கல் வைத்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதிலும் பிரதமரின் பேச்சின் போது தமிழ்நாட்டு கலாச்சாரத்தையும் தமிழ்நாட்டோட அரசியல் அமைப்பையும் மிக சிறப்பாக எடுத்து கூறியது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எங்களுக்கு மட்டும் இல்ல, தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சி. ஆக அவர் இங்கே வந்தது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் பொங்கல் வாழ்த்தை பரிமாறிக்கொண்டது போல்தான் எங்களுக்கு இருந்தது. பிரதமர் எங்களுக்கு நல்வாழ்த்து, பொங்கல் நல்வாழ்த்து சொன்னது நல்லா இருந்துச்சு. ஆனா போன 4-5 வருஷமாவே அவர் பொங்கல் நல்வாழ்த்து சொல்றாரு. ஆனா இதுவரைக்கும் சரியா பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு அவருக்கு யாருமே சொல்லி ஐயா அவரு நீங்க நம்ம மற்ற தலைவர்களை வேற மொழி பேச சொல்லுங்க பாக்கலாம். அவரோட தாய்மொழி குஜராத்தி, அவர் இருக்கிறது ஹிந்தி பேசுறது, அதுல தமிழ் பேசுவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். அதை நமக்கு வாழ்த்துக்களை தான் பார்க்க வேண்டுமே தவிர மற்றதை பார்க்க கூடாது. அவரோட எண்ணம் தமிழ் மீது இருக்கிறது. அவருக்கு சரியான அந்த தமிழ பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு இதுவரைக்கும் யாருமே சொல்லி அவர் சொல்லக்கூடியவர், அவர் சொல்லி கொடுத்ததா சொல்லணும்னு இல்ல, எண்ணத்தில் இருந்து வருகிறது, எழுத்தில் இருந்து வரவில்லை, அது எண்ணத்தில் இருந்து வருகிறது. சொல்லில் மட்டும் இல்ல, அது வந்து செயலில் அவர் தமிழுக்காக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதனால அவர் தமிழில் பேசினார் என்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னொரு கட்சி தலைவரை வேற ஒரு மொழியை பேச சொல்லுனா அவங்க எவ்வளவு சிரமப்படுவாங்க. பேசுங்க. தமிழ்நாடு பிரமாதமா இருக்கு. தமிழ்நாடு பிரமாதமா இருக்கு. நாங்க இன்னைக்கு 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அளவிற்கு பிரமாதமா இருக்குது. கடந்த 15 ஆண்டு காலமாக 3 தேர்தலில் பாத்தீங்கன்னா 2 முனை போட்டி தான் இருந்தது. டிஎம்கே இன்னொன்னு ஏடிஎம்கே தலைமையிலான அணி. ஆனா இந்த வாட்டி மும்முனை போட்டி நிலவும் அப்படின்றது தெளிவா இருக்கு. விஜய் ஒன்னு, ஏடிஎம்கே இன்னொன்னு. விஜய் உங்க கட்சிக்கு, உங்க கூட்டணிக்கு வராத வரைக்கும் ஓகேவா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, தேர்தல் வர 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 எத்தனை முனை போட்டி, இல்ல நான் இப்ப அதை சொல்ல முடியாது. தேர்தல் முனைப்பு வர வர எத்தனை முனைன்னு தெரியும். அதனால இப்போதைக்கு நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை பலம் பொருந்திய கூட்டணியாக மாற்றி இருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் 23ஆம் தேதி வரும்பொழுது அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் மேடையில் அமர்ந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் இருந்து டேக் ஆஃப் தான் எங்களுக்கு. 23ஆம் தேதி சென்னை சுற்றி உள்ள இடத்துல. விஜய் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறார், நீங்களும் ஏற்கனவே பதில் சொல்லிருக்கீங்க, நான் திருப்பி கேட்கிறேன். திமுக விஜய் 2 பேருக்கும் தான் வந்து போட்டி அப்படின்றாரு. அதிமுக இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து எங்களுக்கு போட்டியே இல்ல அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. இல்ல நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தி கூட்டணிக்கும் தான் தமிழ்நாட்டில் போட்டி. விஜய் வந்து புதுசா வந்திருக்கிறாரு. ஆனா நாங்க மறுபடியும் சொல்றது என்னன்னா, அவர் வந்து தனி அணியா இருந்தா அவரால் முழுமையாக நம்ம எந்த நோக்கத்திற்காக அவர் அரசியலுக்கு வந்தாரோ அது வெற்றி பெற முடியுமா என்பதை அவர் தான் சிந்திக்கணும். ஆனா இப்பொழுது எங்களை பொறுத்த மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் உறுதியா இருக்கணுமே தவிர உதிரியா இருக்கக்கூடாதுன்றதுல விஜய்க்கும் பங்கு இருக்கிறது என்பது எனது கருத்து. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு விஜய் கட்சி வந்தா தேசிய ஜனநாயக கூட்டணி இல்ல, யாரெல்லாம் திமுகவை தோற்கடிக்கும் எண்ணத்தோடு வருகிறார்களோ அவர்களெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பார்கள். யாரெல்லாம் திமுகவை எதிர்க்கிறாங்களோ, ஆனா கூட்டணி பற்றி பேசுவது, அதற்கான முடிவெல்லாம் செய்வது எங்க கட்சி தான் முடிவு செய்யும். இது ஒரு சைடு இருக்கட்டும், இப்படி பேசுறீங்க. ஆனா விஜய் மேல வந்து சிபிஐ கேஸ் போட்டிருக்கு, அது பாஜக தான் போட்டிருக்கு. அதாவது விஜய் ரசிகர்களுக்கு தெரியும், விஜய் நிர்வாகிகளுக்கு தெரியும். அவங்க சிபிஐ கேட்டது அவங்க தான். அவங்க வந்து தமிழக அரசின் மீது, சிறப்பு புலனாய்வு குழு மீது நம்பிக்கை இல்லாம அவங்க கோரிக்கை வைத்தாங்க. சுப்ரீம் கோர்ட் அதற்கான ஆர்டர் கொடுத்திருக்கு. சட்டப்படி நடக்கிறதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி படி நடக்கிறதுன்னு சொன்னா எப்படி ஏத்துக்கொள்ள முடியும்? விஜயை சுத்தி ஒரு அரசியல் நடக்குது, ஆனா அது பாஜக அந்த அரசியல் செய்யலன்றது அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏன்னா ஏன் கேட்கிறேன்னா, இந்த கேஸ் வந்து சென்னையிலே விசாரிச்சிருக்கலாம்.
இந்த சிபிஐ தொடர்ந்த அந்த வழக்கு கரூர்ல நடந்த சம்பவம் புரோட்டோகால் படி பாத்தீங்கன்னா நீங்க சென்னையில தான் விசாரிக்கணும். அங்க இல்ல சிபிஐ சென்னையில தான் இல்ல விசாரிக்க வேண்டிய அவசரம் இல்ல, இதோட அலுவலகம் டெல்லியிலயும் இருக்கு. நீங்க இங்க வந்து உங்க ஒரு பிரஷரை போடுறதுக்கு தான் அவரை இங்க வரவழைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சட்ட விதிகளின்படி சட்ட விதிகளின்படி அந்த அலுவலகம் டெல்லியிலயும் இருக்கு. அதனால டெல்லியில விசாரிக்கிறது ஒண்ணும் வரம்பு முறை மீறினது கிடையாது, எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுறதுதான். அவர் மாதிரி வசதியானவர்கள் டெல்லியில வந்து அந்த விசாரணைக்கு மேற்கொள்ளலாம், அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால இல்லாத இடத்துல ஒண்ணு கொண்டு டெல்லியில வந்து புது அலுவலகம் செஞ்சு அங்க வாங்கன்னு சொல்லல. அதனால ஏன் கேட்கிறேன்னா, இந்த கரூர் சம்பவம் நடந்தது மதுரை நீதிமன்றத்திற்கு உட்பட்ட பகுதி. ஆனா சென்னை உயர்நீதிமன்றமும் இது தொடர்பான வழக்கை சுப்ரீம் கோர்ட் டெல்லியில இருக்கு தம்பி. ஒரு நிமிஷம். சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்குல வந்து தீர்ப்பு வழங்கினாங்க. ஆனா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, கரூர் வந்து மதுரைக்கு கீழ் இருக்கிற ஒரு இடம். சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி இந்த வழக்கை விசாரிச்சதுன்னு சொல்லிதான் புரோட்டோகால் இல்ல அப்படின்னு சொல்லிதான் உச்சநீதிமன்றம் சிபிஐ கிட்ட கொடுத்தது. ஆனா சிபிஐ இப்ப என்ன பண்ணுது, சென்னையில விசாரிக்காம இல்ல இது நான் வந்து சட்ட நிபுணர் கிடையாது, நான் ஒரு மருத்துவர். சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னதோ அதை அவர்கள் செய்கிறார்கள். அதுக்கு மேல ஏதாவது கோரிக்கை யாராவது சட்ட நிபுணர் வருவாங்க, அவங்க கிட்ட கேளுங்க. நான் வந்து சட்ட நிபுணர் தானே தவிர சட்ட நிபுணர் கிடையாது.